வணக்கம் தமிழகம். காது மூக்கு தொண்டையில் உண்டாகக்கூடிய உபத்திரவங்களை பற்றிய எனது தொடர் நிகழ்ச்சியில் இன்று டிலே இன் ஸ்பீச் அண்ட் தி ரோல் ஆஃப் ஸ்பீச் தெரப்பி, அதாவது தாமதமான பேச்சும் அதற்கு பேச்சு சிகிச்சையின் பங்கும் என்பதை பற்றி பார்ப்போம். குழந்தை பிறந்தவுடன் பிறவி ஊனங்கள், உதடு பிளவு கிளஃப்ட் லிப், அன்னப்பிளவு கிளஃப்ட் பேலட், காது குறைபாடு உள்ளதா என்பதை எளிதாக கண்ணாடியை பார்த்து அதை சரி செய்து கொள்ளலாம். பின் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன், அதாவது குழந்தைகளின் உடல் மன வளர்ச்சி மைல்கல் இயல்பானதா இருக்கிறதா என்பதை பற்றி ஒரு குழந்தை மருத்துவருடன் பார்த்து சரி செய்து கொள்ளலாம். அடுத்து பேச்சு உண்டாவதற்கு கேள்வி திறன் அவசியம் என்பது இப்போது எல்லோருக்கும் புரிந்துவிட்டது. ஆனால் அதை குழந்தையின் முதல் வருட பிறந்தநாள் விழாவிற்கு முன்னரே உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமானது. இனி தாமதமான பேச்சு என்பதை பற்றி பார்ப்போம். குழந்தை பிறந்த 1-2 மாதங்களிலேயே பேச்சு வளர்ச்சி தொடங்கிவிடுகிறது. 4-6 மாதங்களுக்குள்ளேயே அந்த குழந்தை கையையும் காலையும் ஆட்டிக்கொண்டு இங்கா இந்தா என்று புன்முறுவல் செய்யும், முனகும். இதை கிராமங்களில் பார்த்து கடவுள் குழந்தைகளுக்கு பேச்சு சொல்லிக் கொடுக்கிறார், நமது குழந்தையும் பரவாயில்லை, கடவுளுடன் அவருக்கு தெரிந்த மொழியிலேயே பேசிக்கொள்கிறது என்று மகிழ்ச்சி அடைவார்கள். பின் 6 மாதத்தில் ஒரு எழுத்து மெய்யெழுத்து, ஒரு வார்த்தை மெய்யெழுத்து தா வா என்று சொல்லும். பின்பு 8 மாதங்களில் 2 மெய்யெழுத்து வார்த்தைகள் தா தா போ போ என்று சொல்லும். பின்பு 8 18 மாதங்களில் 2 எழுத்து வார்த்தைகளாக இருந்தாலும் அது அர்த்தமுள்ளவர்களாக இருக்கும். மாடு, ஆடு, அப்பா என்று சொல்லும். இப்படி குழந்தைகள் மழலை உளறல் பேப்ளிங் செய்யும் போதே நாமும் அதற்கு பேச்சு சொல்லிக் கொடுக்க தொடங்கிவிடலாம். குழந்தைகள் பால் பால் என்று சொன்னால், ஆமாம் இது பந்து தான், இதை விளையாடுவதற்கு உபயோகிக்கலாம், இதன் கலர் சிகப்பு என்று சொல்லலாம். பின் அந்த குழந்தைக்கு நம் விருப்பப்படி பெயர், உதாரணத்திற்கு கார்த்தி என்று பெயர் வைத்தால் அந்த குழந்தையை பார்த்து திரும்பி, கார்த்தி இங்கே வா, கார்த்தி பால் குடித்தாயா, கார்த்தி உன் அக்கா பிரீத்தி எங்கே என்று அடிக்கடி சொன்னால் அந்த கார்த்தி என்கின்ற ஒளியின் ஓசை வரும்போது அது தானாகவே திரும்பி பார்க்கும். அதுபோல குழந்தைகளுக்கு புஸ்தகத்தை சொல்லித்தர வேண்டும். 5 வயதில்தான் பள்ளிக்கு போவது, புஸ்தகத்தை எடுத்து படிப்பது என்பதல்ல. இப்போது 0 months புக்ஸ் என்றெல்லாம் உண்டு. அதை வாங்கி அதில் உள்ள படங்களை காட்டி அதை அபிநயமாக ஆரவாரமாக சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்து
It is never too early to introduce a book to a boy, to a child என்பதை நாம் மறக்கக்கூடாது. அடுத்து 2 வயதில் I want to play, நான் விளையாட விரும்புகிறேன் என்று முழு சொற்றொடராக பேசும். பிறகு 2.5 வயதில் அது சின்னஞ்சிறிய உத்தரவுகளை கேட்டு நடக்கும். அதாவது போய் அந்த வள்ளுவர் பொம்மையை எடுத்து வா என்றால் அது எடுத்து வரும். அடுத்து 3லிருந்து 3.5 வயதிற்குள் அது ஒரு பெரிய மனிதரைப் போலவே தன் எண்ணங்களையும் தன் உணர்ச்சிகளையும் ஒழுங்காக சொல்லும். அதாவது நான் என் பந்தை என் அக்கா பிரீத்திக்கு கொடுத்து விட்டேன், ஏனென்றால் அவளுக்கு விளையாட பந்து இல்லை. I gave my ball to my sister Preeti because she has no ball to play என்று ஒரு பெரிய மனிதரைப் போல் ஒழுங்காக விவரமாக பேசும். எப்படியோ குழந்தையின் தாயோ அல்லது மழலையர் பள்ளி ஆசிரியரோ குழந்தைகளுக்கு செவி கேள்வி திறமையில் குறைவு உள்ளது என்று சந்தேகப்பட்டால் பின்பு பலவிதமான பரிசோதனை செய்து அதை நிவர்த்தி செய்து கொள்ளத்தான் வேண்டும். பிறகு எப்போது இந்த ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் காது கேள்வி பரிசோதனை செய்பவர்கள் பேச்சு பயிற்சியாளர்களின் பங்கு எப்போது என்றால் குழந்தைகளின் எப்போது என்று சொல்லும் முன் மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது அவசியம். அது எப்போது என்றால் குழந்தைகள் 0 to 18 மாதத்திற்குள் உணவு சாப்பிடுவதில் குழப்பம், ஃபீடிங் டிஃபிகல்ட்டிஸ், கிளெஃப்ட் லிப் ஆர் செரிப்ரல் பால்சி. அடுத்தது நோ பேப்ளிங் அட் 4 to 6 months, 4-6 மாதமாயும் இந்த மழலை உணரல் செய்வதில்லை. 2 வயதில் அதனுடைய சொல் வளம் வெக்காபுலரி 20ற்குள் இருப்பது. அடுத்தது 2.5 வயதிற்குள் நாம் சொல்வதை அது புரிந்து கொள்வதில்லை. அடுத்து 3 வயதில் அதனுடைய பேச்சு புரியாமல் இருப்பது, இல்லது நாம் பேசுவதை அதற்கு புரியாமல் இருப்பது, அல்லது அதனுடைய சொல் வளம் 50 வார்த்தைக்குள் இருப்பது, அல்லது நவுன் ப்ரோனவுன் நான், அவன், அவள் என்கின்ற வித்தியாசம் தெரியாமல் பேசுவது. அடுத்தது லிமிட்டட் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது வள்ளுவர் பொம்மையை எடுத்து வா என்றால் பக்கத்தில் உள்ள வாழைப்பழத்தை எடுத்து வருவது. அடுத்து மழலையர் பள்ளியில் சேர்க்கும் 4-5 வயதில் அடிக்கடி மூக்கில் சளி, காது வலி போன்றவை உண்டாகும் போது அது ஆர்டிட்டிஸ் மீடியா வித் எஃப்யூஷன் ஆக இருக்கலாம் என்று சந்தேகப்படுவது. அடுத்தது எக்ஸ்பிரசிவ் டிஸ்பேஷியா, அதாவது விவரித்து சொல்ல இயலாமல் தந்தியில் கொடுக்கப்படும் வார்த்தைகள் போல் தனித்தனியாக அவன் வந்தான், பசிக்கிறது, அப்பா என்று தனித்தனியாக பேசுவது. அடுத்தது ஆர்டிகுலேட்டரி டிஸ்பிராக்சியா, தெளிவாக உச்சரிப்பு இல்லாமை. பிஎம் என்கின்ற வார்த்தைகள் உதடினால் உச்சரிக்கப்படுகிறது. டிஎஸ் என்கின்ற வார்த்தைகள் நாக்கு மேலெண்ணத்தை தொடுதால் உண்டாகிறது. இப்போது டங் டை, நாக்கு பிறழ முடியாமை உண்டாகும் போது அதையும் நாம் சரி செய்து கொள்ளலாம். அடுத்தது வர்பல் எக்ஸ்பிரஷன், வாய்மொழி வெளிப்பாட்டில் குறைவு.
அதாவது ஸ்டாமரிங், பேசத் தொடங்குவதற்கு தயக்கம், திக்குவாய். அடுத்தது மூக்கால் பேசுதல், ஹைப்பர் நேசாலிட்டி. அடுத்து 13-14 வயதில் ஆண் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளைப் போலவோ அல்லது பெண் பிள்ளைகளைப் போலவோ பேசுதல், அதற்கு குரல் உடைதல் அல்லது விடலை பருவ குரல் மாற்றம் என்று சொல்வார்கள். இந்த ஸ்டாமரிங் அண்டு பீபர்ஃபோனியாவில் இவர்களின் பங்கு மகத்தானது. மேலும் ஐயன் வள்ளுவன் என்ன சொல்கிறான் என்றால், இணர் ஊர்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதார். அதாவது தான் கற்றது பற்றி பிறருக்கு புரியுமாறு விளங்கி கூற இயலாதவர் கொத்தாக மலர்ந்திருந்தும் மனம் வீசாத மலர் என்று சொல்கிறார். எனவே அத்தகைய தவறை நாம் செய்துவிடாமல் தக்க காலத்தில் இவர்களின் ஆலோசனை பெற்று ஆனந்தமாக வாழ்வோம் என்று சொல்லி, பின் மற்றொரு தொடரில் வேறொரு பொருள் பற்றி உங்களை பார்க்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வருகிறேன். வணக்கம்.